கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த மாத ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். கடந்த 7 மாதங்களை கடக்க செய்து நாங்கள் முன்பே சொன்னது போல இந்த மிலேனியத்தில் 25 வருஷத்தை நாங்கள் கடந்து விட்டோம். ஆமென். அவ்வளவு பாக்கியவான். இந்த மிலேனியத்தை துவங்கினவர்கள் இந்நாட்களில் எங்களோடு கூட இல்லை. அநேகர் தேவனிடத்தில் சென்று விட்டார்கள். ஸோ அப்படி இருந்தும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை இங்கு ஊழியம் செய்யும்படியாக எங்களை வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆமென். இந்த 8ஆம் மாதத்துக்காக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நாங்கள் பார்த்து துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 51 எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்துடன் நீங்கள் உங்களை பொழுது கொள்ளுங்கள் என்று. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாளையத்தை நீங்கள் சுத்திகரிங்கள். இன்று நீங்கள் சுத்திகரித்தால் நாளை உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சங்கீதம் 51 1வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். ஆமென். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று தாவீது சொல்கிறார். இதே போல நாங்களும் இந்த நாளிலே இதே எங்களுக்கு ஜெபமாக மாறட்டும். நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஒரு விஷயம், இந்த 8வது மாதத்துக்குள் உட்பிரவேசிக்க நாங்கள் யாவரும் ஒரே சரீரத்தினால் மீட்கப்பட்டோம், ஒரே ஞானப்பாலை உண்கிறோம், ஒரே ஆவியானவரை கொண்டுள்ளோம். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆகான் ஒருவன் பாவம் செய்ததனாலே அந்த முழு இஸ்ரவேலும் தோற்று போனது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஒருவன் பரிசுத்த குலைச்சலாய் இருப்பானாக தேவன் அந்த பரிசுத்த கூட்டத்தை நடத்த முடியாது. அந்த இடத்துல அவர் வாசம் செய்ய முடியாது, அவர் கிரியை செய்ய முடியாது. அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஸோ நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு பரிசுத்தமாக்கிக் கொள்வோம், கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்புக்கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிறார் உபாகமத்திலே, இஸ்ரவேல் ஜனங்களே, இஸ்ரவேல் புத்திரர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன். நானே பரிசுத்தர், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற நல்ல தகப்பனே, இதோ இந்த இரவு நேரத்திலே ஆண்டவரே, இந்த 8வது மாதத்துக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே தகப்பனே, நீர் எங்களை ஒரு விஷயம் நீர் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் ஆண்டவரே எங்களை நீர் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே, உங்களுக்கு பிரியாத காரியங்கள் காணப்படும். இதோ இந்த வேலையிலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். என் தகப்பனை நீர் அதை எடுத்து போடும்படியா ஆண்டவரே, இந்த சரீரத்துக்குள் ஆண்டவரே நீர் வாசம் செய்யும்படியாகவும், ஆண்டவரே இந்த சரீரம் உமக்கு உகந்ததாகவும், மணவாட்டியாகிய சபை ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துடன் காணப்படத்தக்கதாக, மணவாளன் வர காத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை அலங்கரித்துக் கொள்ளவும், பரிசுத்தத்தினாலே எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ளவும் ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யும்படியாக கொடுக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, இது பொல்லாத காலமாக இருக்கிறதுனால், கடைசி காலமாக இருக்கிறதுனால் உம்முடைய வருகையை ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் மணவாட்டியாகிய சபையாய் இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த தேசத்திலே ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பில் நாங்கள் நிலை நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே, எங்களை நீங்க ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கடந்த நாட்களிலே நாங்கள் எப்படி இருந்தோம் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவரீர் ஏதேனும் ஒரு இடத்தில் ஆண்டவர் உமக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தால், உங்களுடைய சத்தத்தை கேட்டும் ஆண்டவரே நாங்கள் மீறுதல்கள் செய்திருந்தால், ஆண்டவரே நீர் வார்த்தை அனுப்பின பொழுது நாங்கள் உதாசீனப்படுத்தியிருந்தோம். ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே தயவு கூர்ந்து மன்னிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நீர் ஆராய்ந்து பார்க்கிறவர். இந்த வேளையில் ஆண்டவரே 8ஆம் மாதம் முழுவதும் நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் காணப்பட ஆண்டவரே எந்த குறையும் ஆண்டவரே எந்த அசுத்தமும் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் வாழ தகப்பனே நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே, பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் ஏது ஆண்டவரே?
தேவரே ஆண்டவரே ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது கர்த்தாவே? பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்குங்கள், கிறிஸ்து தெய்வம் என்றால் கிறிஸ்துவை வணங்குங்கள் என்று சொன்னீங்கல்ல ஆண்டவரே. இரு இருதயத்தோடு நாங்கள் ஊழியம் செய்யாமல், இரு தோணியில் ஆண்டவரே அப்பா நாங்கள் பயணம் செய்யாத வண்ணம் ஆண்டவரே, இரு எஜமான்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்யாத வண்ணம் தகப்பனே, உமக்கு மாத்திரம் ஊழியம் செய்ய எங்களுக்கு நீர் கிருபை செய்வீரா. சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் முன் நடந்து ஆண்டவரை நீர் வழி நடத்தும்படியாக துதி கன மகிமையாவற்றையும் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் எங்கள் முன் சென்று இந்த மாதம் முழுவதும் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அவர் நல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் என்ற பாடலை பாடி தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுவோம். ஆவியானவரே அன்பு நேசரே நடத்தும் ஐயா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் வார்த்தைகள் நிழல்களிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல்களிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆண்டவரே எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடமும் செகண்டையும் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்துவீராக. ஆண்டவரே எங்கள் மாமிசத்தின் அல்ல ஆண்டவரே, தேவாவியினால் எல்லாமாக ஆண்டவரே நீர் எங்களை சம்பாதித்துக் கொண்டீர் என்று சொன்னீரப்பா. நாங்கள் எங்களுக்கு உரியவர்கள் அல்ல என்று சொன்னீங்க ஆண்டவரே. உண்மையாக ஆண்டவரே இந்த சரீரத்தை நீரால் கொள்ளுவீராக, நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய தீர்மானத்தின்படி ஆண்டவரே நீர் முன் குறித்த காரியங்களை எங்கள் மூலமாக செய்து நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே எங்களை முற்று முழுவதுமாய் ஜீவனுடையாக உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே புதிய கதவுகளை திறப்பீராக. எங்களுக்கு அறியாத புரியாத காரியங்களை நீர் ஆண்டவரே உன்னதத்தில் வீற்றிருக்கும் அந்த சிங்காசனத்தில் ஆண்டவரை இருப்பவரை நோக்கி நாங்கள் எப்பொழுதும் வாழத்தக்கதாக ஆண்டவரை அவரே நம்பி நாங்கள் எப்பொழுதும் ஜீவிக்கத்தக்கதாக தகப்பனே நீர் கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதைகளில் ஆண்டவரை நீர்களை வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தைகளை அறிந்து ஆண்டவரே வார்த்தைகள் வரும்பொழுது அதை பற்றிக் கொண்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் பின் செல்லத்தக்கதாக கிருபை செய்வீராக. நீரே அந்த மெய்ப்பெற
மேய்ப்பர் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் எங்களை மேய்க்கும்படியாக, உம்முடைய வசனம் எங்களை ஆற்றி தேற்றும்படியாக, எங்களுக்கு காயம் கட்டும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்பா, எப்பொழுதும் ஆண்டவரே வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை நேரடியத்தக்கதாக ஆண்டவரே மாதம் முழுவதும் உம்மோடு சேர்ந்த பிள்ளைகளாய், பரிசுத்த அலங்காரத்துடன் காணப்படுகிற பிள்ளைகளாய், எங்களை காண்கிற ஆண்டவரை ஜனங்கள் உம்மை காணத்தக்கதாக, உம்மை பிரதிபலிக்கிற கண்ணாடிகளோட ஆண்டவரே நாங்கள் பிரகாசிக்கத்தக்கதாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சொன்னீரல்லவா ஆண்டவரே, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழே ஆண்டவரை அடைத்து வைப்பதில்லை, கட்டிலின் கீழே அவன் ஒளித்து வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீது வைக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஒளி ஆண்டவரே அந்த அறை முழுவதும் ஆண்டவரை பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். மலை மேல் உள்ள பட்டணமாய் நாங்கள் இருந்து ஆண்டவரை ஆராதித்து துதிக்க கிருபை செய்வீராக. உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கிருபையை நோக்கி பார்க்கிறோம். இரண்டாவது பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை எங்களுக்கு போதுமானவர், தாழ்மையுள்ளவரிடம் கிருபை தங்கிடும். ஆமென். ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மலே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தந்தமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தந்தமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மலே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுவே கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுவே கிருபை, நீசரின் பாவம் நீங்கிறது, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன், நீசரின் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன், காத்துக் கொள்ள கிருபை தாருமே, காத்துக் கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மலே, இம்மட்டும் காத்ததுவே
ஆண்டவரே நாங்கள் இன்று நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே, என்னுடைய நீதியினாலோ என்னுடைய கெட்டிக்காரத்தனத்தினாலோ என்னுடைய தாளந்தினாலோ நான் செய்த தான தர்மங்களினாலோ ஆண்டவரே நான் விவேகமானவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அற்ப ஆண்டவரே அந்த அறிவினால் அல்ல ஆண்டவரே, என்னுடைய நீதி ஆண்டவரே உமக்கு முன்பதாக அது குப்பையும் கந்தலுமாக இருக்கிறது ராஜா. நான் எதை நல்லது என்று நினைக்கிறேனோ அது எல்லாம் அசிங்கமாக இருக்கிறது ஆண்டவரே. நான் என்னை மேன்மை பாராட்டும் பொழுது ஆண்டவரே அது நீசனுக்கும் சமம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் மண் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆண்டவரே. இந்த சரீரத்துக்கு ஆண்டவரே தலையாகிய நீர் ஆண்டவரே, நீர் மாத்திரமே உரிமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறேன். அவை எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ராஜா. ஆண்டவரே, அவை எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர். உமக்கு பிரியமான வழியில் நீர் எங்களை வழிநடத்துகிறார். உமக்கு பிரியமான ஆண்டவரை மாண்பாட்டமாக நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியங்களையும் என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களுக்கு முன்பதாக நீர் நடந்து செல்லும்படியாக, கோணலான வழிகளை நீர் நேராக்கி செம்மையாக்கி தரும்படியாக தேவரீர் ஆண்டவரே உன்னதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே கோழி தன்னுடைய குஞ்சை எப்படியெல்லாம் பாதுகாக்குமோ அப்படியெல்லாம் எங்களை பாதுகாக்கிறவர் அல்லவா ஆண்டவரே. வழியை நடக்கும் பொழுது கள்ளனுக்கும் திருடனுக்கும் ஆண்டவரை கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரை அசுத்தங்களுக்கும் ஆண்டவரை எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்தில் முழு குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஆண்டவர் உடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவர். உடைய வசனத்தை ஆண்டவரை நீர் அனுப்பி சிங்காசனத்தில் இருந்த ஆண்டவர் உடைய வார்த்தையை நீர் அனுப்பி ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரை நீர் அனுப்பின காரியத்தை ஆண்டவரை எல்லாம் நிறைவேற்றி உம்முடைய சமூகத்தில் அது மறுபடியுமாய் வருகிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு நீர் தருகிறே ஆண்டவரே. எங்களை நீர் ஆண்டவரே நீர் நல்ல நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஆண்டவரே மரத்தை போல நீர் எங்களை வழிநடத்தும்படியாக எங்கள் வேர்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனத்தில் ஆண்டவரே நிலை பெற்றவேராக ஆண்டவரே ஒரு நல்ல நிலத்தின் ஆண்டவரே விதைக்கப்பட்ட ஆண்டவரே காணத்தக்கதாய் அது 30-60 பலன் கொடுக்க என் தகப்பனே கிருபை செய்வீராக. எங்கள் ஞானம் அல்ல, எங்கள் புத்தி அல்ல ஆண்டவரே, எங்கள் மேன்மை அல்ல ஆண்டவரே, உம்முடைய மேன்மை ஆண்டவரே, உம்முடைய கிருபை அப்பா. தேவரீர் ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. குப்பையில் இருந்து ஆண்டவரே நீர் சிறியனை தூக்கி எடுக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை தேடி கண்டுகொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லோராலும் கைவிடப்பட்ட நேரத்திலே நீர் எங்களை குனிந்து தூக்கி எடுத்தீர் அல்லவா. அலங்காரப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவரீர் ஆண்டவரே அப்பா செய்தி கொண்டு வந்திருக்கும் மகன் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு கொடுக்கத்தக்கதாய், நாங்கள் நடக்கிற வழிகளில் அது தீபமாய் எங்களுக்கு காணப்படத்தக்கதாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து விட்டு செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்கள் முன் செல்லுவீராக, கோணலான வழிகளை நேராக்குவீராக. எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஆண்டவரை பிசாசானவன் விரித்த கண்ணிகள் வலைகள் அந்தகார சக்திகளின் கிரியைகள் எல்லாவற்றையும் தசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி புறப்படுத்தி போடுகிறோம். தேவன் தாமே கூட இருந்து வழி நடத்துங்க. பிள்ளைகளை உடைய கையிலிருந்து பறிப்பவன் யார்? பிள்ளைகளை தாத்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எனது கேடகமும் பலனும் துருகமும் கண்மலையுமாய் இருக்கிறேன். இந்த சமூகத்திலே எங்களை தாத்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கூட இருந்து வழி நடத்துங்க. எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராமே. சுத்த இருதயம் உள்ளவருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரதான கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே ஆண்டோட சமூகத்திலே நான் உட்கார்ந்த போது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை ஒருத்தரை கொண்டு வர நான் வாஞ்சிக்கிறேன். அதுக்கு முன்பதாக நாங்கள் கண்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டோட நாங்கள் மூடியான சொல்லி நான் சொல்லிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நீர் மகிமைப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே துதி உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது துதிகளில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நீர் ஒருவரே அப்பா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கும் ஆண்டவரே.
கொண்டு வார்த்தை மூலம் என்னை மறைத்து என்னோடு பேசும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எதை பேச நீ சித்தமா இருக்கிற ஆண்டவரே அதை தெளிவாய் பேசும்படியாக ஒப்புக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய வாயாக இருக்கும் வரையும் நான் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, உங்களுடைய கருக்குள்ள பட்டியம் எங்கள் சபையும் சபையில் உள்ள மக்களும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் கர்த்தர் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்றும் மாறுவதில்லை ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை கிளைம் பண்ணி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அதிகாரத்தோடு அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளத்தக்க ஆண்டவரை எங்களை கரம் பிடிச்சு நடத்துகிறவர் நீர் ஒருவரே அப்பா. உம் சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை ஏற்றுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் எவன் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டோட சமூகத்திலே நான் வார்த்தைக்காக உட்கார்ந்துக்கும் போது நான் யூஸ்வல் நான் ஒரு வசனத்தை நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தேன். வந்து நடந்தது என்னன்னு சொன்னால், எப்போதும் ஆண்டவர்களோட தான் செய்வார். நான் ஒரு வசனம் எடுத்து வந்து நான் வசனம் நான் நல்ல ஒரு வசனம் எனக்கு பிடிச்ச வசனம் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வார்த்தை ஆராதனை இப்போ நான் தான் எடுக்கணும்னு சொல்லும்போது நான் போய் அதை தேடும்போது தேடி களைச்சி போனால் அந்த வசனத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கர்த்தர் மதத்தை மறைச்சிட்டாரு. அல்லேலூயா. அவர் சொன்னார், அதல்ல நான் சொல்வதை நீ பேசு. அல்லேலூயா. அவர் கொடுத்த அப்புறம் அப்போ நான் கடைசி இப்போன்னு சொல்லும் போது அந்த வசனம் நான் எங்கே, ஆனால் அந்த வசனம் ஒன்று எனக்கு ஞாபகம் வந்து ஆண்டவர் வந்து அந்த வசனத்துக்கு நான் வந்து உன்னதங்களிலே வாசம் பண்ற தேவன் ஆண்டவர். அவன் தேவன் வந்து நம் சபைக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். ஆமென். அப்ப நான் அந்த 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 வார்த்தையை தேடினேன். அந்த வார்த்தையை கொண்டு வராத தடை பண்ணி தேவன் அவர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் வந்து. அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வந்து அந்த வார்த்தையை அந்த கொடுத்தார் வந்து. அதை வைத்து நான் தியானிக்கும் போது பல காரியங்களை கர்த்தர் என்னோடு பேசினார் வந்து. அது உங்களுக்கு விளங்கும்படியாக அந்த வார்த்தையை நான் கொண்டு வந்து நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் வந்து 147 சங்கீதம் வந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்தவர்கள் வந்து எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நான் இந்த சங்கீதத்துக்குலாம் நான் 3 வார்த்தையை நான் கொண்டு வர விரும்புகிறேன் வந்து. 147 சங்கீதத்தில் தேவன் கொடுத்த வார்த்தை வந்து 14 6 வாசிக்கிறீங்களா? 14 இல்ல 147 சங்கீதம் வசனம் 14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். ஆண்டவர் இந்த மாதத்துக்கு கொடுத்த வார்த்தை வந்து அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை நான் திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை வந்து நான் பார்த்தீங்கன்னா யாரு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை. இன்றைக்கு நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தம் வந்து கர்த்தர் எங்களுக்கும் அதை ஆண்டவர் உரிமை பாராட்ட தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கார் வந்து அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவருடைய பேக்ரவுண்ட் சொல்றது வந்து அருமையான வாக்கு தத்துவம், நல்ல கர்த்தர் சொன்னபடி செய்கிற தேவன். ஆனால் இதை எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவர் சில கண்டிஷன்களை நமக்கு முன்பாக கொடுப்பார். ஆமென். நீ இதை செய்தாதான் இதை கொடுப்பேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் வாக்குத்தத்தம் இது நல்லா இருக்கும் வந்து அவர் சொன்னபடி செய்கிற தேவன் வந்து நாங்கள் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் என்னை வாழ்க்கையை மாற்ற நினைக்கும் போதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வர விரும்பும் போதோ அல்லது ஆண்டவர் சில காரியங்களை சபையில சில காரியங்கள் செய்வதற்கு கொண்டு வர விரும்பும் போதோ அதற்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போதுதான் அது முழுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். நாங்கள் வசந்த வட்டமை ஜபித்து விட்டு நான் நெச்சபடி வாழ்வேனாக இருந்தால் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்வேன் இருந்தால் அதை வந்து நான் வந்து எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லி நான் ஆண்டவர் ஒரு காலம் குறை சொல்ல முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நேசித்த ஒரு ஜனம். ஆமென். கர்த்தர் தன் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்ட ஜனம் ஒரு கடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து வணங்கா கருத்துள்ளவர்களாக இருந்தார்கள். அவன் எவ்வளவோ அன்பு காட்டினார், எவ்வளவோ செய்தார். வல்லமை பராக்கிரமத்தின் வல்லமையான கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். உனக்கு நான் தான் தேவன் சொல்ல, உனக்கு வேற சொத்து இல்லையப்பா, நான் தான் உன் உரிமை சொத்து, நான் தான் உன் கேடகம். ஆனாலும் வந்து கர்த்தர் ஆசீர்வாதங்கள் வரும்போது அவர்கள் வந்து தேவனுக்கு புறமுதுகு காட்டினார்கள். வந்து அருவருப்பான காரியங்கள் செய்தார், வந்து இச்சையான காரியங்கள் செய்தார், வந்து கீழ்ப்படியாமல் விழுந்தார்கள். வந்து ஒரு கடத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் கோபத்திலே அவர்களை விட்டு போட்டு விட்டார். ஆமென். உனக்கு பாடம் படிச்சாதான் நீ திருந்துவ. பல தேசங்களில் பாருங்க அந்த பைபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் இருண்ட காலம் மட்டும் பைபிள் இருக்கு. வந்து கேட்காத போல இருந்தது, என்னதான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்கவில்லை. ஒரு காலம் வரும்போது வந்து இவர்கள் போய் அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். வந்து இந்த 104 சங்கீதம் யார் எழுதுன்னு போடப்படவில்லை, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுன தெளிவான விளக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை. ஆமென். விட்டுட்டார் ஆண்டவர். வந்து ஆண்டவர் வந்து சிறைப்பட்டு போனது அடிச்சு நொறுக்குறாங்க. வந்து பாத்தீங்கன்னா அடி கேட்க நாதி இல்லை, அடிச்சு சிதறடிக்கப்படுறாங்க, வந்து கொல்லப்படுறாங்க. வந்து கர்த்தர் அமைதியாகவே இருந்தார்.
அவரோட நேரம் வரும்போது சொல்றார் வந்து அவர் மனதுருகினார். ஆமென். அவர் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. என் ஜனம் இப்படி அடிக்கப்பட்டார். நான் அந்த கோபத்துல வந்து ஆண்டவர் விட்டுட்டார் வந்து, ஆனால் அவர் மனம் முழுகிற தேவன். ஆமென். ஒரு தியானிக்கும் போது வந்து சேவல் மாதிரி நம்ம வார்த்தையை கொண்டு போது கர்த்தர் வார்த்தையாலே உறுதிப்படுத்துற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப 14 சொல்றாரு வந்து உன் எல்லைகளை நான் முதலாவது எல்லைகளை நான் சமாதானம் உள்ளவளாய் கொடுப்பேன். ஆமென். சமாதானம் இல்லாம தான் இந்த உலகத்துல எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிரச்சனை. சத்து கொண்டு குடும்பத்தை குலைத்து வைத்திருக்கிறான் வந்து பிரெஞ்சு யாரை எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லாமல் ஒருவர்களை அடித்து ஒருவர்களை பஞ்சித்து காசுக்காக பணத்துக்காக கொலை செய்கிற பொல்லாத உலகத்துல நாங்கள் வாழுகிறோம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தான் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் வந்து ஒரு புயல் அடிக்கும் போதுதான் அந்த புயலுக்கு நடுவில் ஒரு அமைதி ஒன்று வரும். ஹல்லேலூயா. அந்த அமைதியிலிருந்து தான் கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். புயல் சத்தத்தை கர்த்தர் சத்தத்தை கேட்க முடியாது. எல்லாம் ஓய்ந்து முடிந்த பிறகு ஒரு மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் பேசுவார் வந்து. அப்ப வந்து எல்லைகளை சமாதானம் பண்ற தேவன் வந்து நடந்து நீ வந்து உலகத்துல நீ வந்து என்னதான் போராட்டம் நடக்கும். இன்றைக்கு தேவனை அறியாத ஜாதிகள் வந்து புலம்புவார்கள். இன்றைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மரண ஓலம். ஹல்லேலூயா. நாளைக்கு முடியுமோன்ற வாழ்க்கை தெரியாமல் வாழ்க்கை வாழ்றாங்க வந்து. ஆனா ஆண்டவர் சொல்றாங்க இஷ்டவேளை நீ கலங்காதே, உன் தேவன் உன்னை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை நம்புற பிள்ளைகளை ஆண்டவரை நம்பி வாழ்ற பிள்ளைகளை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். இன்றைக்கு எத்தனை நீக்குளிர் வந்து விழுந்தாலும் வந்து ஒன்று கூட உங்களை பற்றுவதில்லை. ஏனென்றால் தேவன் அதை விட வல்லமை உள்ள தேவனாய் பாதுகாக்கிற கர்த்தராய் இருக்கிறார். உலகத்தில் நடக்கிற காரியங்களை கொடுத்து நீங்க கலங்க தேவையில்லை. நாளைக்கு பஞ்சம் பெருமை நான் எப்படி பிழைப்பேன் நீங்க புலம்ப தேவையில்லை. அது உலகத்தால் புலம்புற காரியம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் புலம்ப தேவையில்லை. ஏனென்றால் அவர் எங்களை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரோட ஒரு வார்த்தை சொன்னார். உண்மையில நான் இதை பற்றி நான் என் சரோட காய்ச்சதும் இல்லை ஒன்றும் இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுந்தார். வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துறது. அவர் எப்படி செய்வார் வந்து அவர் வரத்தவில்லை. அவர் வார்த்தையை அனுப்பினாலும் அதை எல்லாம் செய்து முடித்து வல்லமையோடு கர்த்தரிடத்துல திரும்பி வரும் வந்து வசனம் சொல்லி வந்து எதை நான் செய்யும்படியாக அனுப்புறோம் செய்யாமல் இடத்துல திரும்புவதில்லை. இரண்டாவது ஜீவன் உள்ள வசனம். word of God. அவன் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் வந்து பாருங்க வந்து எங்க இருக்கு வந்து 15 வாசிங்க. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஹல்லேலூயா. வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறதா வந்து எப்படி சும்மா ஒரு ஜெட் வேகத்துல போகுமோ அப்படியே வார்த்தை எப்படி செல்லுதா தீவிரமாய் செல்லுகிறது வந்து கர்த்தரோட பிள்ளைய வந்து ஆண்டவர் சொல்ற வந்து இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோமா இருந்தால், தேவன் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கையை அமைப்போமா இருந்தால், தேவன் வார்த்தை அனுப்பி காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் ஜெயிப்பதற்கு முன்பாக அறிந்த தேவனாக இருக்கிறார் வந்து. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் செய்து விட்டு போயிட்டாங்க வந்து என்ன செய்யற வந்து இடிக்கப்பட்ட அது ஆவிக்குரிய இஸ்ரவேலாக நாங்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பலருடைய வாழ்க்கை வந்து இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஹல்லேலூயா. கட்டப்படாமல் கிடக்கிறது வந்து சீல் பிடித்து கிடக்கிறது வந்து சீல் பிதுக்கும் போது தான் அடுத்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக முடியுமாமே. நாங்கள் இருக்கிற வாழ்க்கை வச்சல்ல ஆண்டவர் வந்து அடுத்த ஏன்னு சொன்னால் வந்து ஒரு காரியம் வந்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவர்கள் தவறு செய்த போது ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்து எருசலேமை கட்டினார் வந்து சகலதையும் கொடுத்தார் வந்து. இன்றைக்கு திரும்பவும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக வர போறார் வந்து. இன்றைக்கு ஆவிக்குரிய நாள் இது இந்த வார்த்தை எனக்கு எப்படி அது பொருந்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் வந்து நான் இத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இத்தனை வருஷமா சபைக்கு வருகிறேன், அதல்ல நோக்கம். இன்று நான் எந்த நிலையிலே இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் நான் இருக்கிறேனா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் நடக்கிறேனா. அப்ப ஆண்டவர் சொல்றார் வந்து ஒரு காரியம் நடக்கும் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து ஆவிக்குரிய பெருமையா இருக்கலாம் வந்து ஆவிக்குரிய அறியாமையா இருக்கலாம் வந்து சத்துரு கொண்டு விதைச்ச காரியமா இருக்கலாம் வந்து ஆண்டவற்ற வார்த்தையை விட்டு விலகும் போது என்ன நடக்கும் வந்து சத்துரு வந்து ஒக்குப்பை பண்றான் வந்து மாமிச காரியங்களை விதைக்கிறான் வந்து. அன்றைக்கு சபை தேவையில்லை, சபை காரியம் முக்கியம் தேவையில்லை, ஊழியம் தேவையில்லை, அது தேவையில்லை, வந்து சண்டே மட்டும் வந்தால் போதுமன்ற வாழ்க்கையில வந்து இந்த கடைசி நாட்களை கர்த்தர் தீவிரமாய் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். ஏனென்றால் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் வந்து பார்க்கிறார் வந்து பார்த்து வந்து உள்ளான என் அலங்கோலத்தை இருதயத்தை கர்த்தர் ஒருவரை பார்க்க முடியும். ஆமாம். இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆமென். இருதயத்திலே கர்த்தரை கீர்த்தனம் பண்றவர்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு அவர்கள் விடப்பட்டிருப்பார்கள் வந்து அவர்களோடு இருக்கும் போது நாங்கள்
ஆவிக்கிற வாழ்க்கையை நாங்கள் தளம்ப தேவையில்லை வந்து. ஆனால் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விலகி ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ராங்காக வராதபடி ஆவிக்கிற வாழ்க்கையில நெருங்கி வராதபடி இருக்கும்போது என்ன நடக்கும் வந்து சத்துரு தந்திரமாக உள்புகுந்து அவன் பல கோட்டைகளை உள்ளே கட்டுகிறான் வந்து. அது சத்துருவின் கோட்டையாக வந்து இயேசு கட்டுற கோட்டை இல்லை. கண்மலையிலே கட்டப்படுற வீடு வந்து அசைக்கப்படாதபடி இருக்கும். ஆமென். அது எந்த புயல் வந்தானே எது வந்தானே கர்த்தருடைய வார்த்தையில ஸ்ட்ராங்கா இருக்கிறவள பாருங்க. நான் சொல்ல ஓடுதும் கிடையாது. என் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது என்ன என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது சும்மா வார்த்தை அல்ல, இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை. ஆமென். ஏனென்றால் அவர் நடக்கிற பிள்ளைகள் தான் தெரியும். அவர் எவ்வளவு அவர் வந்து சொல்ற அற்ப பிரவியார் எங்களை அவர் வல்லமை உள்ளவராய் மாற்றி இருக்கிறார், பலவானாய் மாற்றி இருக்கிறார் வந்து. அவருடைய ஆவி அவ்வளவு வைராக்கியமான காரியங்களை செய்யுமா. அவருடைய வார்த்தைகளை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தையை தியானிக்க 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 வந்து உலகத்துல என்ன வந்தாலும் பரவாயில்லையே, ஆண்டவரை மீறி எதுவும் வருவதில்லை. ஆமென். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுகள் வந்து எருசலேமை கட்ட துரத்துண்ட இஸ்ரவேலரை என்ன செய்யறார், கூட்டி சேர்க்கிறார் வந்து. இந்த 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 வேளையிலும் ஆண்டு காரியம் வந்து ஆண்டவரை விட்டு விலகி போன ஜனங்களை கர்த்தர் நேசித்து கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் வந்து ஆண்டவரை விட்டு தூர போனவங்க வந்து they never telling the right reason. சும்மா ஏதாவது சாக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் தெரியல, இதெல்லாம் நான் தெரியல, இதெல்லாம் செய்ய. ஆனா உண்மையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவற்ற சமூகத்தில் வருவது இன்பமானது. சங்கீதக்காரர் வந்து துதித்தல் முதலாவது வருஷத்தை வாசிக்கிச்சா, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் துதித்தலே இன்பமா இருக்கு. வேற எங்க போய் கர்த்தரை துதிக்க முடியும்? நாங்க ஆண்டவரை விட்டு வேற எங்க நாங்க போக முடியும்? எவ்வளவு இன்பமானது வந்து. இன்றைக்கு சத்துரு எழுதுற வந்து சேர்ச்சுக்கு வர்றதே உங்களுக்கு ஒரு பாரமா இருந்தால், ஒரு இது ஒரு 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 பேர்டனா இருக்குமா இருந்தால், வேற ஜாய் கோன் அந்த அந்த கர்த்தர் சம்பந்தம் வரும்போது we enjoy with the presence of God. Hallelujah. I always am enjoy because Jesus with me. It's overflowing me. Whatever என்ன பாடு வந்தானே, என்ன சத்துரு வந்தானே, கர்த்தர் எல்லாத்தையும் யுத்தம் செய்து எனக்காய் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் இருக்காரு. கர்த்தரை துதித்தது இன்பமானது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறாராம், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி செய்கிறார் வந்து. ஒரு காரியம் வந்து இருதய நொறுங்குண்ட பிள்ளைகளை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஆமென். இந்த மாதத்துல ஏதோ ஒரு காரியத்தை இருதயம் நொறுக்கப்பட்டவர்கள் சத்துரு எங்கே என்ன சொன்னால் எப்படியாவது யார் மூலம் இருதயத்தை உடைக்கிறது தான் உடைச்சி இங்க போனா என்னத்தை கண்டால் இருதயத்தை கடினப்படுத்தி இதுக்கு நீ போகாது என்று அவன் வந்து ஆண்டவரை விட்டு விலக்கி எடுத்து கொண்டு போறவரை சத்துரு செய்கிறான் வந்து. ஆனால் ஆவியானவரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்ட பிள்ளைகளை கண் நோக்கி பார்க்கிறார். ஆமென். ஏன்னு சொன்னால் நட்சத்திரங்கள் இலக்கங்களை எண்ணி அவர்களுக்கெல்லாம் பேர் கிடைக்கிற தேவன் வந்து. சரியா? நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளமா இருக்கிறது. அவருடைய அறிவு வந்து அறிவில்லாதது, அளவில்லாத அவர் அறிவு வந்து அன்பு பேதங்களை கூட ஆண்டவர் வந்து ஒருவன் நிக்க கூடாதபடி வியக்தி வைக்கிறார். ஆண்டவர் அந்த அறிவு ஆண்டவர் உங்களுடைய ஞானம் எனக்குள்ளே கடந்து வருவதாக ஆண்டவர் ஒன்று மறியல் ஆண்டவர். நீங்க ஒன்றும் இங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவர் வார்த்தையை நம்பி நாங்கள் நடப்போமா இருந்தால் கர்த்தர் ராஜாக்களோடு உட்கார வைக்கிற தேவன் நம்ம. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லுவதில்லை. எந்த அளவுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த அளவுக்கு அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. ஆமென். அப்ப அவர் வந்து அவருடைய அறிவு வந்து அவ்வளவு நாங்கள் அவருடைய அறிவை நாங்கள் நடந்து பார்க்க முடியாது. நமக்கு அவர் கொடுத்தது கொஞ்சம் தான். அதை வச்சு கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து எத்தனையோ ஆயிரம் கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஆண்டவர் இருக்கிறாரோ, அவருக்கு ஆண்டவருக்கு இரக்கம் இருக்குதோ, இப்படியெல்லாம் நடக்கிறதே சொன்னா வந்து உன் பாவத்தின் நிமித்தம் உன் அக்கிரமத்தின் நிமித்தம் தான் நடக்கக்கூடிய ஆண்டவர் செய்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் மனதுரு தேவன் வந்து. அவர் வந்து ஒருவனும் ஆண்டவரே நரகத்துக்கு போகக்கூடாது பரிதவிக்கிற நல்ல ஒரு ஆண்டவர், அன்பு காட்டுற ஆண்டவரா நம்முடைய ஆண்டவர். ஆமென். அவன் தன் பாவத்தை இழுப்புண்டு போகிறான் வந்து கர்த்தரை விட்டு. இன்றைக்கு என்ன ஆண்டவர் தேசத்தை அசைக்கிறார் வந்து. இன்றைக்கு ராஜ்யங்களை வந்து உழுக்கிறார் வந்து. வல்லம் உள்ள ஒரு காட்டுல வந்து மனம் திரும்ப சொன்னார். வசனம் சொல்லி வந்து மனம் திரும்ப கொஞ்சம் பேராம். அந்த கொஞ்சம் பேருக்குள்ள கர்த்தர் ஒரு கூட்டி சேர்க்கிறார் வந்து. ஏனென்றால் நரகத்தை நோக்கி போகிறவர்கள் ஏராளம் பேர். அப்ப கர்த்தரை துதியுடன் பாடிக்கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சொல்ல மாட்டீங்களால் கீர்த்தனம் பண்ணுங்களா. வானத்தை மேங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளை புல்லை பிளப்பிக்கார் வந்து. அவர் மிருக ஜீவங்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுத்தார். ஒரு காரியத்தை நான் இந்த உலகத்தில் வந்து பல நேரங்கள் நாங்கள் புலம்புறோம் வந்து. ஐயோ என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, நான் ஆண்டவரை வந்துட்டேன் வந்து. இன்றைக்கு பீச்சர் கொடுத்த ஒரு பாரம் வந்து இந்த உலக ஒரு நாடு வந்து கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு உங்கள் குடும்பங்களாக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும், நீங்கள் கட்டியவர்களாக இருந்தால்
இருந்ததை தலைகளாய் மாத்துகிற ஆண்டவரா நம்ம ஆண்டவர். நீ எவ்வளவு கடனில் இருக்கிறாய், எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருக்கிறாய், தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். நீ உந்த சொந்த முயற்சியில ஒரு காலம் செய்ய முடியாது. கர்த்தரிடத்துல கொடுத்து, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்க, ஆண்டவரே நான் இதை ஓவர்கம் பண்ண எனக்கு ஆண்டவரை கிருபை கொடுக்கும்போது எல்லாத்தையும் தலைகளாய் மாற்றி உயர்த்தி வைக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். மற்றவர்கள் கண்கள் பார்க்கத்தக்கன என்றால் கூப்பிடுற காக்கைகளுக்கு கூட போஷிக்கிற தேவன். நாங்கள் அவர்களை விட விசேஷித்தவர்கள் அல்லவா. பல நேரங்களில் மறந்துகிறோம், எல்லாம் சொல்லுகிறோம், ஆண்டவர் துதிக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வாய் புலம்பலை ஆரம்பிக்கிறது. என்ன நடக்கணும், எப்படி செய்ய போகணும், நம்ம புலம்பலை கழிப்பாய் மாற்றுறது. ஒன்றே ஒரு சொல்லி போய் ஆண்டவரே நான் உண்மை நம்பியிருக்கிறேன், ஆண்டவரே வார்த்தை கொடுத்துருங்க, ஆண்டவரே உச்சிதமான கோதுமையால் என்னை போஷிப்பீர். ஹல்லேலூயா. என்னை மீதம் எடுக்க வைக்கிற ஒரு தேவன் ஒன்று தெரியும். இன்றைக்கு இந்த 3 அப்பங்களை வைத்து தேவன் இத்தனை பேர் கொடுக்க முடியுமா இருந்தால், உன்னுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், உன்னுடைய கடனா இருக்கட்டும், கர்த்தரை நம்பி வந்த உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவனுடைய வல்லமை குறைந்து போயிட்டோ, கர்த்தரை ஒப்பு கொடுத்து கர்த்தர் மாற்றுவார். ஆனால் அவர் சொல்ற ஆலோசனைப்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைக்க வேண்டும். ஆமென். அப்படித்தான் ஒரு காலத்தில் நான் இந்த வாழ்க்கையில் நான் எந்த சொந்த முயற்சி செய்த ஆனால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சார். ஆமென். பல காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு மாற்றி அமைச்சு கொண்டு வர என்னால் இப்போ நான் உண்டே இருந்திருக்கேன். எனக்கு ஆலோசனை கொடுப்பவர் இருக்கிறார். என்னை நேசிக்கிற உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி எழுப்பும் பொழுது மற்றவர்கள் உனக்கு எரிச்சலோடு இருப்பார்கள், மண்கண் போடு வருவார்கள். அதை பற்றி நீ கவலைப்படாதே. கர்த்தரை நம்பி இருக்கும் போது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஒரு காலமும் கர்த்தர் விட்டு வருவதில்லை. ஆமென். இதை கேடுபடுகிற பிள்ளைகளா இருக்கும் என் குடும்பத்தில் ஒரு விடுதலை இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, பைனான்சியல் ஒரு பிரேக் த்ரூ இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆனால் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். நீ பிடிச்சி வச்சு கொண்டு ஆசீர்வதியும் உண்டா கர்த்தருக்கு ஆசீர்வதிக்க முடியாது. அவரிடத்தை கொடுத்து ஆண்டவர் நீங்க பெருக்கி கொடுக்கும்போது பெருக்கத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். வார்த்தை உபாகமம் 30:20 கர்த்தருடைய நியமனங்களை விட்டு விலகாதபடி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உபாகமத்தில் அழகாக சொல்றாரு, என் செவி கொடுங்கள், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், நான் சொல்ற கட்டளைகள் இந்த ஆலோசனைகளை உங்களுடைய இதயத்தை விட்டு நீங்காதபடி பாதுகாத்துக் கொள்கின்றார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவில்லை. அவர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள், கர்த்தர் வித்து போட்டார். ஆமென். ஆனால் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி போகாதபடி ஆண்டவரை நீங்க கட்டுங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் இருதயம் நொறுங்குண்டவளை தேவன் காயங்கட்டி சுகமாக்குற தேவனாகும். தேவனுக்கு ஏற்ற பலி, சங்கீதம் 51:17 சொல்லுவது, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே நொறுங்குண்ட ஆவி. அது என்ன அர்த்தம் நொறுங்குண்ட ஆவி? இந்த இருதயம் மென்மையான இருதயம். ஆமென். ஆண்டவர் நாளுக்கு நாள் எங்களோட பேசும்போது வார்த்தையில கட்டும்போது எங்களோட இருதயம் சொப்டா தான் இருக்கும். கடத்தப்பட்ட இருதயத்துக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதான் உண்மை. மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும், மற்றவர்களுக்காக அழுது புலம்ப வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அப்ப இருதயம் நொறுங்குண்ட இதற்கு தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆமென். அப்ப அந்த இருதயம் நொறுங்குண்ட பிள்ளைகளை கர்த்தர் கட்டுகிறார். ஆனா சத்துரு என்ன செய்வாங்க, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருதயத்தை அவன் காயப்படுத்த முயற்சியா அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டார். சத்துரு என்னை காயப்படுத்த முடியாது என்ற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஒருவரும் என்னை காயப்படுத்த முடியாது, என்னை தூக்கி நடத்துகிறவர் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு இந்த மாதம் நாம் கடப்போம். இன்றைக்கு நாங்கள் இருதயம் நொறுங்குண்டவளை நோக்கி போக வேண்டுமாம். ஆமென். நாங்கள் அப்படி இருக்கிற பல பேரை தேடி போய் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை கட்ட வேண்டும். கத்துறவங்க லூக்கா 4:12 வாசிங்க. லூக்கா அதிகாரம் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. போதும். ஒரு காரியம், இந்த கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அற்புதம் செய்கிறார், அங்கே கொடுக்கிறார், இங்கே எடுக்கிறார், அங்கே செய்கிறார், எல்லாம் கர்த்தர் செய்கிறார் தான். ஆனா மெயினா கர்த்தர் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? அதை பல பேர் மறந்து விட்டார்கள். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற மெயின் பிரியாரிட்டி என்ன? இதை செய்யும் போது உன்னை கொண்டு 9 வருடங்களும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அவருடைய இறுதிய துடிப்பை கர்த்தர் வந்தது நோக்கம் என்ன? என் ஜனம் அழிந்து போகுது, என் ஜனம் அறிவில்லாமல் போகிறார்கள்,
கட்டுக்களும் பிசாசின் கட்டுக்களும் உலகத்தில் சத்துருண்ட கட்டுக்கள் அகப்பட்டு நாளுக்கு நாள் நரகத்துக்குள் போய் கொடுக்கிறார் வந்து சொல்றார் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் வந்து தரித்திரருக்கு சுயத்தை பிரதிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணார். இறுதிய நறுங்குண்டவர்களை குணமாக்க. யாருமே குணமாக்கணும்? நாம தான் போகணும் வந்து எங்களை நாங்கள் தேர்ந்த பின்பு நீ மற்றவனை போய் குணப்படுத்து. அல்லேலூயா. நாங்கள் புலம்பாதபடி மற்றவளை கட்டும்படியாக இந்த தேவன் மாதத்தில் இருக்கிறது. இந்த காரியம் எல்லாம் நீ ஓட்டமதிக செய்திருந்தால் உன் வீடு ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நான் கேட்க தேவையில்லை. தெரியாமே இதை செய்வதா இருந்தால் சொல்றாரு வந்து நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உன்னுடைய காரியங்கள் ஓட்டோமேட்டிக்கா கர்த்தர் ஓவர்ஃப்ளோயிங் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார் வந்து. காரணம் வந்து தேவனுக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேண்டும். ஆமென். தேவனுக்கு பிரியமானது என்ன சிந்திச்சு பார்க்கிறோமா அல்ல மனுஷருக்கு பிரியமானதை செய்கிறோமா? ஒரு காலம் நாங்கள் வந்து மனுஷருக்கு பிரியமான காரியங்கள் செய்யாதீங்க. அது ஒரு நாள் வசனம் சொல்லு வந்து அது ஒரு நாள் கண்ணியில கொண்டு விடும். அந்த உன்னை நேசித்தவர் உன்னை தூக்கி வழிகிறார்கள். இதான் உண்மை. ஆனா ஆண்டவரை நாங்கள் நேசித்து ஆண்டவருடைய அன்பை நாங்கள் நன்மை செய்தார் கெடுதல் செய்தார் என்ன வெறுத்தார் நன்மை செய்து கொண்டே இருக்குமா இருந்தால் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்து எங்களை வெறுத்தவளையும் காலடியில கூடி கேட்கிற ஆண்டவர் நம்மோடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கர்த்தர் வந்து நொறுங்குண்ட இருதயங்களை நோக்கி போங்க. அல்லேலூயா. பல குடும்பங்கள் நொறுக்கப்பட்டிருக்காங்க வந்து பல குடும்பங்கள் வெளியில் சொல்ல மாட்டாம இருக்கிறாங்க வந்து ஐயோ எனக்கு கூட காயம் இருக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க வந்து அந்த ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் வந்து அவர்களை கட்டும்படி நாங்கள் கிடைத்த நேரத்தில் அவர்களை தேடி போய் அவர்களுக்கு நறுங்குண்டவர்களை குணமாக்கும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவான். குருடருக்கு நீங்க தான் பார்வை கொடுக்கணும். அல்லேலூயா. பவுல் சொல்றான் வந்து ஒரு காலத்துல நான் சிம்பிளா சொன்னான் வந்து நான் குருடனா இருந்தேன் இப்போ நான் காண்கிறேன். அதை விட வல்லமையான சுவிசேஷ உலகத்தில் ஒன்றுமே இல்லை. என் அன்பு சகோதரர்களே, என் பவுல் அப்போ நான் மிகவும் நேசிக்கிறேன். அவன் சொல்றான் வந்து ஒரு காலத்தில் நான் படித்தேன் படிப்பு என் கிராஜுவேட் என்ன எல்லாம் சட்ட படிப்பெல்லாம் முடிச்சு கரைச்சி குடிச்சோம் வந்து அவன் சொல்றான் வந்து நான் குருடனா இருந்தேன் இப்போது காண்கிறேன். கண்ணை மூடி இருந்தான் இயேசுவை காணவில்லை. ஒரு நாள் கர்த்தர் கண்ணை திறந்தார் இயேசுவை கண்டான். ஆமென். நம்மளோட வாழ்க்கை அப்படி அமைய வேண்டும். வாழ்க்கையில் வந்து மற்றவர்களை நோக்கி பார்க்காதீங்க. அழைத்த தேவன் உங்களை நடத்துவார். பூரணங்கள தேவன் உங்களோடு இருப்பார் வந்து ஆண்டவர் வல்லமையா நோக்கம் உண்டு. ஆண்டவரே வல்லமை ஆண்டவரை வெளிப்பட்டாய் ஆக வேண்டும். ஆண்டவரே குடும்பங்கள் விடுதலையாக்கப்படுதான் ஆக வேண்டும். ஆண்டவரே காலடி வைக்கும் போது சத்து அலர்த்தான் ஆக வேண்டும். ஆண்டவரே ஏனென்றால் நாங்கள் சொல்றா வந்து வல்லமையை கத்தர் ஆளுமையை கத்தர் கொடுத்துருக்காரு. நான் சண்டே அதில் என்ன ஆளுமையை கொடுத்துருக்காரு நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கத்தர் வந்து நான் பல நேரங்களில் கத்தர் கொடுத்த அந்த ஒத்தரடியை மறந்து விட்டோம். சத்துரு மறக்கடித்து விட்டான்னு சொல்லுவேன். கீழே பார்க்க வச்சுக்கிறவங்களை வந்து ஆனால் ஆண்டு சொல்றாங்க கீழே இல்லை நீ எழுந்து நின்று வானத்தை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. நான் உன்னை அழைத்ததோ கீழே நோக்கி பார்க்கல மேலே நோக்கி பார்த்து அற்புதங்களும் அடையாளங்களும் குடும்பங்களை விடுவிக்கவும் குரலுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவளை விடுதலையாக்கவும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். இதை நான் செய்வோம் இருந்தால் உன் எல்லைகளை சமாதானம் நிரப்புவார். நீ உன் களஞ்சியங்களை கர்த்தர் அது நிரம்பி வழியும்படி கர்த்தர் செய்வார் வந்து. அது மட்டுமல்ல ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 13வது வருஷத்தை வாசிங்க சார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். முதலாவது வந்து உன் குடும்பம் வந்து ஸ்திரப்பட வேண்டும். அல்லேலூயா. குடும்பங்களை நேசிக்கிற தேவன். ஆமென். கணவன் மனைவி உறவு பலப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். உன் தாழ்பால்கள் வந்து அது வந்து என்ன சொல்றது தாழ்பால் வந்து அவனுக்கு அது லீக் ஆகிருக்குமா இருந்தால் அல்ல ஒரு பாதுகாப்பு இல்லை இருந்தால் சத்துரு உள்ளே வருவான். ஆமென். கர்த்தர் சொல்றாரு வந்து நான் என்ன செய்யறேன் வந்து உன் தாழ்பாலனா பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து பண்ண தேவன் வந்து நான் வந்து எல்லா ஊர்களும் வந்து ஆட்டுக்குடி ரத்தத்தை அடிச்சு பூசு சங்காரத்துடன் கலந்த போது ஒருவனும் தொடுவதில்லை. எல்லா ஊரும் காக்கப்பட்டது. ஆமென். நம்முடைய தாழ்பால் பலப்படுத்துகிறவர் ஆண்டவரால் ஆண்டவருடைய ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆமென். ஆண்டவரே என் வீட்டு 4 மூலைகளும் என் கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே உங்களோட வல்லமை தாழ்பால்களை பலப்படுத்தி உள்ளத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சத்து நுழையாதபடி தேவன் பாதுகாக்க வேண்டும் இருந்தால் ஆண்டவரே நான் எதை பிடிக்க வேண்டும். ஆண்டவரே உங்களோட வார்த்தையில நான் பலப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அதே போல ஆண்டவர் வந்து யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் நியமங்களையும் அறிவிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் யாரும்
இஸ்ரவேலாக யாக்கோபாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய இஸ்ரவேல் நாங்கள் வந்து அப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு எல்லாத்தையும் பலப்படுத்தி ஆண்டவர் இந்த மாதத்துல குடும்பங்கள் வறுமையில் இருக்கிறவர்களா இருக்கட்டும் யாராக்கட்டும் என்று கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லைன்னு சொல்லாதபடி தேவன் ஆசீர்வதிக்க தயாரிக்கிறவர். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் சத்துரு எந்தெந்த வழியாக உள்ளவர்களாண்டி இனம் கண்டு கொள்ளும்படியாகவும் அவனை இயேசுவின் நாமத்திலே வார்த்தையாலே அவனை விரட்டி எடுத்து ஜெயங்கொள்ளும்படியாக இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களை அழைக்கிறார். ஆமென். ஏன்னு சொன்னாலும் அந்த அப்படி இல்லாமல் இருக்குமா என்றால் சத்துரு வந்து எங்களை இலகுவாக அவன் வந்து எங்களை மேற்கொள்ள முடியும் வந்து. ஆனால் கர்த்தர் வந்து சகல வல்லமையை கொடுத்துருக்கார் வந்து. ஆண்டவர் சகலத்தையும் கொடுத்துருக்கார் வந்து. சகல அதிகாரத்தை கொடுத்துருக்கார் வந்து. வார்த்தையை கொடுத்துருக்கார் வந்து. ரட்சிப்பை கொடுத்துருக்கார் வந்து. ஆனால் வசனம் பைபிள் வசனத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஆண்டவர் வார்த்தை சொல்லிக்கிறீங்க. ஆண்டவர் நான் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு போக மாட்டேன். ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு. எத்தனை பேர் கூப்பிட்டீங்களோ நான் விசுவாசிக்கிறேன் வந்து கூப்பிட்டு அத்தனை பேருக்கு கர்த்தர் பாது கொடுத்திருப்பார். ஆமென். எழுந்திருக்க போறோம். நாங்கள் வந்து ஆண்டு சம்பந்தம் நாங்கள் ஜெபிக்க போறோம் வந்து மறுபடியும் சொல்றேன். நான் கொடுத்த வார்த்தை வந்து அவர்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவாராம். சொல்ற வந்து உன்னை அதாவது வந்து தேவன் கொடுப்பது திருப்தியாய் இருக்கும். ஆமென். அது நிறைவாய் இருக்கும். ஹல்லேலூயா. அது வந்து குறைவை கொண்டு வர போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை பற்றி நாங்கள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே இந்த மாதத்துல எங்க சபையில பல காரியங்களை தேவன் செய்ய போறீங்க. ஆண்டவரே சத்துருவின் காரியங்களை தவிடுபடியாக்க போறீங்க. ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்ப ஆண்டவரே ஆவிட்டு வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு ஆண்டவரே எங்களை கொண்டு போய் காத்து கொடுக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரோடு பேசும்படியாக ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஓ ரிக்கத்தலரப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வசனங்கள் ஒருபோதும் ஆண்டவரை பெருமையா திரும்புவதில்லை. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். மகிமையாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே கூப்பிடும் காக்களை போஷிக்கிற கர்த்தர் எங்களை போஷிக்காமல் இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் எங்களை கட்டுங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே உம்முடைய நியமனங்கள் இங்க உம்முடைய சட்ட திட்டங்களை எங்களுடைய இருதயத்தில் எழுதி வைங்க. ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே ஒரு காலமும் தண்டு தோளிலே கால் வைத்து ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரே கர்த்தரே தெய்வம். அவர் ஒருவரே ராஜரீகம் செய்கிறவர். ஆண்டவரே ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு உண்மை விட்டு விலகி போன குடும்பங்களை கர்த்தர் நேசிக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. அவர்களை தேடி ஒரு ஆட்டை தேடி போகிற கர்த்தர். அந்த ஆடு திரும்ப இடத்தில் வர வேண்டும். என் வார்த்தையில கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னை விட்டு விலகி போய் சத்துரு வஞ்சித்து கொண்டு போன ஆட்டை நோக்கி தேடி அங்கலாய்க்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்படும்படியாக ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயங்களை கட்டப்படும்படியாக விடுதலையாக்கும்படியாக இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களை பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. உன் சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களோட வார்த்தை ஒருபோதும் வெறுமனவே திரும்புவதில்லை. ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வார்த்தைய மூலம் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ யாரெல்லாம் உண்மை விட்டு தூரமாய் போனார்களோ ஆண்டவர்களை கூட்டி சேருங்க. ஆண்டவரை ஆவிக்குரிய எருசலேமிலே கூட்டி சேருங்க. ஆண்டவரே எங்களுடைய எருசலேம் துதியின் இடத்திலே அவர்களை கூட்டி சேருங்கப்பா. அவர்கள் தேடி வரட்டும். ஐயோ நான் ஆண்டவர் அன்பை நான் புரிந்து கொள்ளாமல் விலகி ஓடினேன். என் சிற்றின்பங்கள் காதுக்கு இனிமையான காரியங்களை நோக்கி ஓடினேன். கர்த்தர் நேசிக்கிறார். அவர்களோட கர்த்தர் பேசும்படியாக அவர்களை கூட்டி அரவணைத்துக் கொள்ளும்படியாக. ஏனென்று சொன்னால் அந்த கடைசி நாட்கள்ல தேவன் உதவி கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வருகிறார். அவர் வேலை ரெடியா இருக்கிறது வந்து கர்த்தர் வருகிறார். உலகத்திலே பிரளயங்கள் நடக்க போகிறது. ஆனால் கர்த்தருடைய வேலையிலே நாங்கள் போகத்தக்க எங்களை கூட்டி சேர்க்கிற தேவன் இதோ வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்தை நாங்கள் ஒருவரும் கைவிடாதபடி எனக்கு நாளெல்லாம் கர்த்தர் எங்களை போஷிக்கிறதுக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். உன் சமூகத்தில் எங்கள் முழு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உங்களோட வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசும். எங்கள் இருதயம் இன்னும் நொறுக்கப்படட்டும். ஆண்டவரே எங்கள் இருதயம் இன்னும் மென்மையாகட்டும். ஆண்டவர் ஒரு காலம் இருதயம் கடினப்படக்கூடாது. ஆவிக்கிற வாழ்க்கையில கடினமான காரியங்களை எடுத்து போடுங்க. என் இருதயம் மென்மேலும் மென்மையாகட்டும். ஆண்டவர் எங்கள் இருதயங்களை நொறுக்குங்க.
ஆண்டவரே மற்றவரை நாங்கள் தேடி நேசிக்கிற இருதயமாக எங்களை மாற்றுறதுக்காக நன்றி அப்பா. ஏலிசபெத் ஒவ்வொரு குடும்பமும் அப்படியாய் மாற்றுங்க. மற்றவரை நாங்கள் கட்டி உம்முடைய கூட்டி சேர்த்து உம்முடைய ஆண்டவரை எவ்வளவு மாயப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. இந்த வார்த்தை